டிசம்பர் மாதத்தை சென்னை கொண்டாடுவது போல வேறு எந்த நகரமும் கொண்டாடுவதில்லை என்ற சொல்லாடலுக்கு ஏற்ப அதிக அளவிலான இசை நிகழ்வுகள் சபாக்களில் கவிஞர்களை மகிழ்விக்கின்றன. அப்படி நடக்கும் இசை கச்சேரிக்கு நம்மை அழைத்து செல்கிறார் நமது செய்தியாளர் விக்னேஷ். மார்கழி என்றாலே பக்திக்கும் இசைக்கும் உகந்த மாதம் என்று சொல்லுவார்கள். அந்த வகையில் சென்னையில் உள்ள அனைத்து சபாக்களிலும் இசை கச்சேரிகள் வெகு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. சென்னை மக்கள் மட்டுமல்ல, அண்டை மாவட்டங்கள், அண்டை மாநிலங்கள், ஏன் வெளிநாட்டில் இருந்தும் கூட ஏராளமானவர்கள் வருகை தந்து இந்த நிகழ்ச்சியை கண்டு ரசித்து வருகிறார்கள். இளைய தலைமுறையினரிடம் இந்த இசை நிகழ்ச்சிகள் எந்த அளவுக்கு வரவேற்பை பெற்றிருக்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்தை இந்த செய்திக்குள்ள விரிவா பார்க்கலாம். மார்கழி மாதம் வந்துவிட்டாலே சென்னையில் உள்ள சபாக்களில் திருவிழாதான். மெட்ராஸ் மியூசிக் சீசன் என பல தசாப்தங்களுக்கு முன்பே பல பெருமைகளை தாங்கி நிற்கிறது இந்த மார்கழி இசை திருவிழா. வார நாள்களில் மக்களின் வருகை சற்று குறைவாக இருந்தாலும் பல நிகழ்ச்சிகள் நாள் முழுவதும் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. இதில் ஏராளமான இளைய தலைமுறையின் இசைக்கலைஞர்கள் கலந்து கொண்டு மூத்த இசைக்கலைஞர்களிடமிருந்து பல்வேறு நுணுக்கங்களை கற்றுக்கொள்கின்றனர். எனக்கு மெயினாக கர்நாடிக் மியூசிக் கேட்கறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அதில் அவங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க, ஒரு பாட்டும் எந்த டைம் லிமிட் எப்படி வச்சுருக்காங்க. இப்போது மனோதர்மம்னு ஒரு ஆஸ்பெக்ட் இருக்குது கர்நாடிக் மியூசிக்கில், அது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க, அதெல்லாம் கேட்கணுன்னு தான் ஆசைப்படுவேன். ஸோ அதனால தான் நான் நிறைய கேட்குறேன். மார்கழி உற்சவம் நடக்கும்போது நான் எப்போதுமே நான் கலந்துப்பேன். அது நல்லா பாசிட்டிவ் வைப்பை கொடுக்கும். இதனால பக்தியும் நிறைய ஆகும். அணி மாதவர்கள் பாத மலர் சூடும் அடியார்கள் பதமே துணைய என்று நாளும் முதியவர்கள், நடுத்தர வயதினர், இளைய தலைமுறையினர் என அனைத்து தரப்பினரும் கச்சேரிகளை கண்டுகளிக்கும் வகையில் நிறைய நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இப்போ நிறைய டிஜிட்டலாக வருது ப்ரோக்ராம்ஸு, ஃபியூஷன்லாம் வருது. இந்த வாட்டியே ப்ரோக்ராம்ஸில் நான் நிறைய கதை ப்ளஸ் பாட்டு, கதை ப்ளஸ் டான்ஸ், துஷ்யந்த் ஸ்ரீதரன் டான்ஸ், அதெல்லாம் டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்ஸ். முன்னாடிலாம் கச்சேரினா ஃபுல் கான்சர்ட் 3 hours தான் இருக்குது. இப்போ நிறைய டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்ஸ் ட்ரை பண்ணுறாங்க. ஸோ தட் எல்லாருக்கும் பிடிச்சாப்புல இருக்கணும் அப்படின்ட்டு. பனிக்காற்றும் மழைச்சாரலும் சென்னையை எப்படி குளிர்வித்து வருகிறதோ அதே போன்று இது போன்ற இசை கச்சேரிகள் மக்கள் மனதை குளிர்வித்து வருகிறது என்றால் அது மிகையல்ல. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் விஜயுடன் விக்னேஷ் சுப்பிரமணியன்.